எஜுகேஷனில் கலந்துள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். அந்த 10th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் நடந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆன்சருக்கு ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. நிறைய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபுல் ஆன்சருக்கு தான் பார்க்க போறோம். சிங்கிள் பேஜ் கீ இருக்கு. டீச்சர்ஸ் பேப்பர் கரெக்ஷனுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்றது நான் சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிஎம் டேலண்ட் எக்ஸாமுக்கு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. வந்தோன்னா கூடிய அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அச்சீவ்மெண்ட் எக்ஸாம் போன வருஷம் ஃபுல்லாக 1 மார்க் வச்சிருந்தாங்க. அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீ செக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான். பட் அச்சீவ்மெண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக வைக்கல. 19 மார்க் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து 14 மார்க்ஸ் வச்சிருக்காங்க. 5 மார்க் வந்து 35 மார்க்ஸ் வச்சிருக்காங்க. 8 மார்க் கிராஃப் ஒன்று ஜாமெட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. 4 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் எத்தனை மார்க் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடிஷனலாக கொஸ்டின் வச்சிருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 1 to 1 ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் ஃபுல்லாக புக் பேக் தான். ஆப்ஷன் டி 0 1 2. தேர்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 0 less than or equal or less than b. ஃபோர்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ இஸ் லார்ஜர் தேன் பி. ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x plus 40 divided by x plus 1 is equal to into x square minus 25. Sixth one option B geometric progression. Seventh one பார்த்துட்டீங்கன்னா option B rectangular matrix. இது டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ரெண்டு மீடியம் கொஸ்டின் இருக்கும். ஆன்சருக்கு சிங்கிள் பேஜ் இருக்கும். டீச்சர்ஸ் பேப்பர் கரெக்ஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க. செவன்த் ஒன் ஆப்ஷன் பி பப்ளிக் ப்ராசஸ் போயிட்டே இருக்குப்பா. நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவன்த் ஒன் ஆப்ஷன் பி ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். டீச்சர்ஸுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இந்த வீக்குக்கானது கூடிய விரைவில் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? 10th ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி. 8th ஒன் ஆப்ஷன் ஏ 1.4 சென்டிமீட்டர். 9th ஒன் ஆப்ஷன் யா 9th ஒன் வந்து ஆப்ஷன் டி 4 சென்டிமீட்டர். 10th ஒன் ஆப்ஷன் சி 9 சென்டிமீட்டர். 11 ஆப்ஷன் பி த ஸ்லோப் ஆஃப் 2 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ். 12th ஒன் வந்து ஆப்ஷன் பி காட் ஸ்கொயர் தீட்டா. 13th ஒன் ஆப்ஷன் பி பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். 14th one option A 12 centimeter. 15th one பார்த்துட்டீங்கன்னா option D frustum of the cone and the hemisphere. 16th one option D 3:1:2. 17th one option D 2:25. 18th one பார்த்துட்டீங்கன்னா option C 4.5. 19th one option C P plus Q divided by P plus Q plus R. Part 2 இப்போ நம்ம கீ சிங்கிள் பேஜ் கீ பார்த்துட்டு வந்துடும். பார்த்துட்டு வந்துட்டு அதை நம்ம கிளியரா கொஸ்டின் பேப்பரை செக் ஒரு அனாலிசிஸ் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு 20 ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க. 21 22 23 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 24 25 26 27 28 29 30 பார்ட் சி 30 31 அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 32 33 34 35 36 37 38 39 அண்ட் தென் செகண்ட் டிவிஷனுக்கு லைவ் போடலாமா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்கப்பா. 43 44 ஓகேவா? ஓகே. அண்ட் தென் 2 மார்க் ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது. ஓகேவா? அப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு டைம் பாருங்க. 5 மார்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே 2 கேட்டிருக்காங்க. ஆமாம் 30 31 32 3+3 தான். ரேகா சம்மும் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டு மேட்ரிக்ஸு டேல்ஸ் தியரம் குவாட்ரலேட்ரல் இது எல்லாமே ஈஸி தான். 5 மார்க் கொடுத்துட்டு எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கிராப் ஜாமெட்ரி. ஓகே தேங்க்யூ. இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரிவிஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அது உங்களுக்கு நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.